ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் அமுதா. இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு பர்ஃபெக்டான ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் எப்படி போடுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். அது என்ன பர்ஃபெக்ட் அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாம், கண்டிப்பாக இந்த ஜூஸில் இருக்கிற எல்லா நியூட்ரிஷன்ஸும் நமக்கு கரெக்டாக கிடைக்கணும்ல. ஸோ அதுதான் எப்படி கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத தான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இதில் ரிச் ப்ரோட்டீன், விட்டமின் B12, ஹேர் ஃபாலுக்கு, பீரியட்ஸ் பெயினுக்கு, நல்ல இம்யூன் சிஸ்டம்க்குன்னு நிறையா இருக்குது. இன்னும் சொல்லிகிட்டே போகலாம். சரி வாங்க, அதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இது 2 பேருக்கான அளவுகள் ஊற போட போகிறேன். ஃபஸ்ட்டு 2 பவுல் தனித்தனியாக எடுத்துக்கோங்க. ஒரு பவுலில் 14 பாதாம், 8 வால்நட் சேர்த்துக்கோங்க. இன்னொரு பவுலில் 3 அத்திப்பழம், 5 முந்திரி, 30 கருப்பு திராட்சை, 2 டேபிள் ஸ்பூன் பூசணி விதை, 2 டேபிள் ஸ்பூன் சூரியகாந்தி விதை சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம தண்ணி சேர்த்து நம்ம சீடு இருக்க பாத்திரத்தை கழுவிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் 8 பேரிச்சம்பழத்தை இது கூட சேர்த்து நம்ம தண்ணி ஊற்றி ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த நாள் காலையில் ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா விதைகள் எடுத்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், பட் இது சம்மருக்கு ரொம்ப குளிர்ச்சியானது. இப்போது நம்ம நைட்டு ஊற வச்ச பாதாமை எடுத்து நல்லா கழுவிட்டு இதனுடைய தோல்களை உரிச்சிக்கலாம். பாதாமையும் கண்டிப்பாக தோல் உரிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா இந்த தோல் உடம்புக்கு நல்லது கிடையாது. கண்டிப்பாக தோலை உரித்து சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி வால்நட்டுடைய தோலும் உடம்புக்கு நல்லது கிடையாது. வால்நட்டுடைய தோலும் உரிச்சிக்கோங்க. ஸோ நான் வால்நட் தோல் உரிக்கிறது கஷ்டம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. பட் அதை நான் காமிச்சிருக்கேன். இங்கே பாருங்கள், அழகாக உறிஞ்சு வந்துடும். இங்கே பாருங்கள், மெதுவாக அப்படியே நீங்கள் எடுத்தீங்கன்னா சூப்பராக உறிஞ்சு வந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் உரிச்சிக்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ வேஸ்ட் வந்திருக்குன்னு. இது எதுவுமே நமக்கு ஹெல்தி கிடையாது. நம்ம இப்போ ஊற வச்ச எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி இதை நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சி எடுத்ததை நல்லா உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் வேணும்னா ஊற்றி கலக்கி நீங்கள் நம்மளுடைய சர்வ் பண்ணிட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட நான் ஊற வச்ச சப்ஜா சீடை நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப ரொம்ப நல்லது, ரொம்ப குளிர்ச்சியானது. கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப நல்ல நியூட்ரிஷியஸான ஒரு நல்ல ட்ரிங்க் ஃப்ரெண்ட்ஸ். பட் நமக்கு இதனுடைய பெனிஃபிட் நமக்கு முழுசாக கிடைக்கணும் இல்லையா? நான் அதனால தான் நான் ரொம்ப பார்த்து நான் இந்த ட்ரிங்க்கை நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.